பார்த்தீங்களா மக்களே, என்னது இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப அப்படியே ஸ்டெக் ஆகிட்டேன். புத்தாண்டு அன்னைக்கு இவரை ஞாபகம் வச்சுட்டு இவரை கொண்டாடிட்டு இருக்கீங்களேப்பா, 2026 இவரை முதலமைச்சர் ஆக்கிறது தான் எங்கள் கோல் அப்படின்னு சொல்லி புத்தாண்டு அன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள். நான் சொல்கிறது கட்சிக்காரங்க இதை கொண்டாடுறாங்க, கட்சி துண்டை போட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நான் பெருசாக எக்ஸைட்மெண்ட்டே ஆக மாட்டேன். இது பொதுமக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு வீடியோ இங்கே ப்ளே பண்ணிட்டேன். எத்தனை வீடியோ உங்களுக்கு வேணும்? அவ்வளோ வீடியோ இன்டர்நெட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கும்போது முதல்ல எமோஷ்னலாக அத்தனை பேரும் குக் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ஓகே, எமோஷனலாக குக் ஆனது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை லைக் பண்ணுறோம், ரீட்வீட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மஜாவாக ஸ்டேட்டஸ் வச்சோம், ஓகே இதெல்லாம் தள்ளி இருக்கட்டும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்காலஜியாக நான் சில விஷயத்தை நம்மளுடைய எதிராளிகளுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ எங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத எதிராளிக்கு சொல்லக்கூடிய வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி இன்ஃபர்மேட்டிவ் டைரி அப்படிங்கிற இந்த சேனல் மூலியமாக இந்த சேனலை பார்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக அத்தனையுமே நடக்கும். பாசிட்டிவாக அந்த வருஷத்தை அணுகுங்க அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு, சைக்காலஜியாக சில விஷயங்களை நம்ம எதிராளிக்கு இந்த வீடியோவில் அப்படியே வார்னிங் பண்ணிட்டு சில விஷயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஏன்பா ஏன் இந்த எமோஷனலாக இருக்கிற இந்த வீடியோ மறுபடியும் ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு ஏதோ அந்த வீடியோ ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போதுலேருந்து அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்ததுனால இன்ட்ரோ கடுத்து அந்த வீடியோ வைக்கணும்னு நினச்சேன். அதான் அந்த வீடியோ. ஸோ ஓகே, இவ்வளோ பெரிய அன்பு, அதுவும் ஒரு வகையான அன்பு தானே. அந்த அன்பில் தானே மொத்த குரூப்பும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பாடுறாங்க. அந்த அன்பின் வெளிப்பாடை தான் நான் முதல்ல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்னப்பா ஆச்சு இவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க 2026. எங்கேயாவது இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரெசல்யூஷன் அப்படின்னு எடுத்தால் நான் இதை பண்ணக்கூடாது அல்லது நான் இனிமேல் இதை பண்ணணும் அப்படிங்கிறதா ரெசல்யூஷனாக இருக்கும். தனிநபர் சம்பந்தப்பட்டதான் நான் பார்த்த வரைக்குமே ரெசல்யூஷனாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2026 விஜயண்ணாவை முதலமைச்சர் ஆக்கணும், தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதா எங்களுடைய கோல் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. புத்தாண்டு கொண்டாட்டங்களில் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற கோஷம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நியூ இயர் கிடையாது, டிவிக்கே 2026 இயர் அப்படிங்கிற புதுசாக ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிராளி குழம்பி போய் கிடக்கா. என்னப்பா அது, புத்தாண்டுக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? புத்தாண்டுக்கும் ஒரு மனுஷனோட இலக்குக்கு மொத்த மக்களும் சேர்ந்து அதை முதலமைச்சராக்கிறதா எங்களுடைய குறிக்கோள் பேசுகிற அளவு அந்த மனுஷன் அப்படி என்னதாண்டா உங்களுக்கு பண்ணிட்டா அப்படிங்கிறதா எல்லாரோட மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. நான் அந்த வீடியோவில் சில விஷயத்தை முதல்ல தெளிவுபடுத்தினேன். ஆக்சுவலாக விஜய் அண்ணாவை 3 வகையாக இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று நடிகரா, நல்ல நடிப்பாருங்க, நல்ல மனுஷங்க. அது மட்டும் இங்கே கூடுற கூட்டத்தோட காரணம் கிடையாது. இவர் நல்ல மனுஷன், ஹியூமன் பீயிங்னா அது விஜய் அண்ணா மாதிரி தான் இருக்கணும். அந்த கைண்ட்னஸாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஒரு மனுஷனா அவர் எப்படி இருப்பார்னா அது அண்ணன் மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனுஷனாக இவரை ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்க. அரசியல் ரீதியாக அவருடைய கொள்கை, கோட்பாடு, கட்சியோட அந்த நடவடிக்கைகள், கட்சியோட அந்த நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் நடிகர் விஜய் அண்ணாவை ஃபாலோ பண்ணது கிடையாது, தலைவர் விஜய் அண்ணாவை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அப்படிங்கிற பக்கம் நிற்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. 3 ஆங்கிளில் விஜய் அண்ணா பக்கம் இருக்கிறதுனால தான் அதாவது நடிகர் விஜய் இல்லைனாட்டியும் மனிதர் விஜய் பக்கம் நிற்கிறாங்க, மனிதர் விஜய் இல்லைனாட்டியும் அரசியல் அண்ணா இருக்கக்கூடிய விஜய் அண்ணா பக்கம் நிற்கிறாங்க. 3 ஆங்கிளில் இவரை ஃபாலோ பண்ணும்போது தான் இவங்க என்ன உடைச்சாலும், இவருக்கு எதிராக என்ன விஷயத்தை செஞ்சாலும் யாராலையும் எதையும் விட்டு கொடுக்காம இவர் பின்னாடி நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இதான் பிரதானமான காரணமாக இருக்கு. நீ ஒரு பக்கம் அடிச்சுனா இன்னும் 2 பக்கம் அவர் வச்சிருக்கார், இன்னும் 2 பக்கம் அடிச்சுனா இந்த ஒரு பக்கம் நிற்குது. 3 ஆங்கிளில் மக்களோட அவர் கணக்கில் இருக்கிறதுனால தான் அவரை உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சியில் ஒரு தலைவரை, ஒரு அரசியல் கட்சி தலைவரை முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்லி பொதுமக்கள் அத்தனை பேரும் கூடி பேசி அதை கொண்டாட்ட மனநிலையில் வெளியிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தாங்க நடக்குது. இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு செலிப்ரேஷன் இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, எதிராளி நம்மளை பார்த்து இவ்வளோ பயப்படுறது காரணம் என்ன? நம்மளை பற்றி அவ்வளோ அவதூறு, அவ்வளோ செய்திகளை கிரியேட் பண்ணியும் மக்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. யூடியூப்பில் கூட ஆடு ஓட்டுறாங்க. எங்கே போனாலும் விஜய் அண்ணாவை பற்றி மேடை ஓட்டு தப்பாக பேசுறது, அவரோட தனிப்பட்ட விஷயங்களை பேசுறது, அவர் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக இவங்க கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 630 மேற்பட்ட நாட்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். இவ்வளோ நாட்களாக அந்த
அந்த பரப்புரையை தமிழக மக்களை நோக்கி 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 தொடர்ச்சியாக செய்யும் போதும் மக்கள் பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ வேணா சொல்லு, 600 நாளைக்கு மேலே சொல்லு உட்காந்துக்கிட்டு விஜய் என்ன தப்பு, விஜய் என்ன தப்பு, அவர் மோசமானவர்னு சொல்லி நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் தொடர்ச்சி அவர் கூட கணக்கில் தான் இருப்போம். இவங்க 600 நாள் பேசுகிறாங்க, அவர் 10 தடவை நம்மள்கிட்ட பேசினாலும் 600 நாள் பண்ணுற பிரச்சாரம் அவர் 10 தடவை நம்மள்கிட்ட பேசுகிற அந்த 10 நிமிஷத்தில் முடிச்சு விட்டுறாப்ல அப்படிங்கிறதா யதார்த்தமானது. ஏன்னா இது கட்டமைக்கப்படுற பின்பம், இது உண்மை. அந்த உண்மைக்கு மத்தியில் இவங்க சொல்கிற அந்த பிரச்சாரம் எதுவுமே நிற்கலை. அதனால தான் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புத்தாண்டில் கேக் விட்டுவாங்க, அது செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் புத்தாண்டில் நடக்கும். ஒரு கட்சியோட கொடியை மேலே ஏற்றி அந்த கட்சி சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆரவாரம் பண்ணி 2026 வெற்றி பெற வைக்கிறதா இங்கே இலக்குன்னு சொல்லி எங்கேயாவது யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? எனக்கு சத்தியமாக தெரியல. இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிஎம் ஆகணும், மறுபடியும் சிஎம் ஆகணும்னு சொல்லி எங்கேயாவது யாராவது பண்ணாங்களா? இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா சீமானன் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, யாருக்காவது இது நடக்குதா? தமிழக அரசியல் களத்தில் ஒரு அரசியல்வாதிக்கு நடக்குதுன்னா அது தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். மூணாவது மிக முக்கியமான சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கெங்க தாவேக்க ஆதரவாளர்கள் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கானோ அங்கெல்லாம் விஜய் அண்ணாவை சேர்த்துக்கிறாங்க கூட. அவனால் தனியாக ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்க முடியல. சபரிமலை போனாலும் அண்ணனை போய் காமிச்சிடறான், அண்ணனுக்காண்டி வழிபடுறான். ஏதோ ஒரு கோவிலுக்குள்ள போனாலும் அங்கேயும் அண்ணன் தான். புத்தாண்டு கொண்டாடணும், கொண்டாட்ட மனநிலையில் இருக்கோம்னா அங்கேயும் விஜய் அண்ணா தான். எங்கேயுமே கொண்டாட்ட மனநிலைனா ஈக்குவல் டு விஜய் அண்ணா. நான் கொண்டாடுறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், அண்ணாவோட சேர்ந்திருக்கேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், அங்கே அண்ணாவோட சேர்ந்திருக்கேன், நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு ஏதோ இந்த நிகழ்வு திருமண நிகழ்வா, அதுக்கப்புறம் ஒரு குடும்ப நிகழ்வா, எங்கே போனாலும் எங்கே யார் கொண்டாட்ட மனநிலையில் இருந்தாலும் அங்கே விஜய் அண்ணாவை தவிர்க்க முடியலங்க. இந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஏதோ ஒரு பிரச்சாரத்தில் இல்லை ஒரு ஊரில் ஒரு இடத்துல கொடியை காமிச்சிட்டாங்க மஜா மாசுன்னு சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இவங்க அத்தனை பேருமே அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, பொதுமக்களோட வெளிப்பாடு. தாவேக்காவோட கட்சி ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் கொடியை காமிக்கிறாங்கன்னா அது ஈஸியான விஷயங்க. கட்சி ஏற்பாடு பண்ண கூட்டம், கட்சிக்காரங்க இருப்பாங்க, கொடியை காமிப்பாங்கிறது. பொதுமக்கள் பங்கேற்கிற கூட்டத்தில் அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கொடியை காமிக்கும் போது இன்னொன்று பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, எல்லாரும் சேர்ந்து ஆரவாரம் தெரிவித்து 2026 இவரை சிஎம் ஆக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அன்பு எங்க கிடைக்கும்? இந்த அன்பு யார் கொடுப்பா? இதுவரைக்கும் இந்த அன்பை நீங்க பார்த்திருக்கீங்களா? தமிழக அரசியல் களம், இந்திய அரசியல் களம், உலக அரசியல் களத்தில் கூட நீங்க பாருங்க, இந்த அன்பை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எத்தனை வருஷமா அரசியல் நம்ம கூட இருக்கு, எத்தனை அரசியல்வாதிகள் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆண்டு கொண்டிருக்காங்க, ஆள போறாங்க, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இதுக்கு நடுவில் ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இங்க நடக்குது அப்படிங்கிறது நான் இங்க தெளிவுபடுத்துறேன். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்குது. சராசரியாக சொல்லப்போனால் ஒரு 70 நாள் கூட கிடையாது. இந்த 70 நாளில் தாவேக்கா தொண்டர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க, இன்னும் ஒருத்தரை மட்டும் உங்கள் கூட சேர்த்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தரை தாவேக்காவை நோக்கி ஓட்டு போட வைங்க. அவருக்கு ஓட்டுரிமை இருக்கா, அந்த சார் நடவடிக்கையில் ஓட்டு போயிடுச்சா அப்படிங்கிறத, அந்த ஓட்டு போயிடுச்சா இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இல்லைனா அவருக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கன்வின்ஸ்டு இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஆச்சு தான். ஏன் சொல்கிறேன்னா 1.5 கோடி பேர் ஆல்ரெடி தலைவர் விஜய் அவர்களை நம்பி உறுப்பினராக ஜாயின் பண்ணிட்டோம். இன்னும் 1 கோடி பேர் நம்ம ஓட்டு போட்டோம்னா 2026 சிஎம் விஜய் அண்ணா தான். யாராலையும் அதை தவிர்க்க முடியாது. ஸோ நான் ஒரே ஒரு டாஸ்க் இந்த வருஷத்தில் நம்ம கட்சிக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கணும், கட்சிக்காரங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். நீங்கள் கன்வின்ஸ்டு. நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக லட்சக்கணக்கான பேரை கன்வின்ஸ் பண்ணணும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் சந்தோஷம் தான், மாற்று கருத்து இல்லை. அப்படி இல்லைனாட்டியும் நீங்கள் ஒரு ஆளா உங்கள் பேரில் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுற இன்னும் நாள், அது உங்கள் ஆஃபீஸில், உங்கள் குடும்பத்தில், அல்லது உங்கள் ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தரை மட்டும் கன்வின்ஸ் பண்ணுங்க. அந்த ஒருத்தரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணாவே நம்ம ஆட்சி யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன யுக்தியோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். தாவேக்காவுக்கு ஆதரவான விஷயங்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தாவேக்காவை மையப்படுத்தி தான் பேசுவோம், பேசி கொண்டிருப்போம். காரணம் இதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். Thank you so much.